அமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். என்னாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நம்ம தேவனாகிய கர்த்தர் மோசேயாகிட்ட சொல்கிறாங்க, நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க போகும் கானான் தேசம் எப்படிப்பட்டது என்பதை பார்க்கும்படியாக கோத்திர பிதாக்களில் இருக்கிற 12 கோத்திரத்தில் உள்ள கோத்திர பிதாக்களின் பிள்ளைகள் அவர்களில் 2 பேரை அனுப்ப சொல்கிறாங்க. அப்போது அவங்க போகிறாங்க. சீன் வனாந்தரம் வரையில் போய் 2 பேராக போய் என்ன பண்ணுறாங்க, தேசத்தை சுற்றி பார்க்குறாங்க. அங்கே எஸ்கோல் என்கிற ஒரு பள்ளத்தாக்கை கண்டு அந்த இடத்துல ஒரு திராட்சை கொலையை அறுத்து, அந்த திராட்சை கொலை ஒருவர் தூக்க முடியல, ஒரு தடியில் 2 பேர் தோளில் சுமந்து ஒரே கொலை 2 பேர் ஒரு தடியில் கட்டி அந்த தூக்கிக்கிட்டு வராங்க. சில அத்திப்பழங்களையும் மாதுளம்பழங்களையும் அந்த தேசத்துலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. அங்கே ஏனோக்கின் புத்திரராகிய ராட்சசர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்க இவங்களுடைய பார்வைக்கு வெட்டுக்கிளி போல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பாருங்கள், எப்படியாப்பட்ட ராட்சசர்கள் இருக்கிற அந்த எல்லைக்குள்ளே, அந்த நாட்டிற்குள்ளே வசிக்கிற இடத்துல கர்த்தர் அவர்களை அனுப்பி அந்த இடத்திலே படுத்திருக்கிற மிக பெரிதான ஒரு குலையை அறுத்து கொண்டு வர செய்கிறார். ஏசப்பா புதிய ஏற்பாடு புஸ்தகத்தில் சொல்கிறாங்க, எனக்கு என்னுடைய ஆடுகள் இன்னும் என்ன பண்ணுறது இருக்கிறது, எனக்கு செவி கொடுக்குற ஆடுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அப்போது ஓநாய்களுக்குள்ளே உங்களை அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்கிறார். அப்போது ஆத்துமாக்களை அறுவடை செய்ய முடியாய், ஆதாயம் செய்ய முடியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பட்டணத்திற்குள்ளே கடந்து செல்லுகிற எத்தனையோ 1000 பேர், 1,00,000 பேர் மிஷனரிகளாக, சுவிசேஷகர்களாக தன்னுடைய உயிரை இரத்த சாட்சிகளாக பலி கொடுத்து இரையாக்கி ஆத்துமாக்களை அறுவடை செய்த நம்ம தேசத்தில் எண்ணிலங்காத பேர் இருக்காங்க. இப்படி தான் தேசத்துக்குள்ளே போனாங்க, பயப்படாமல் போனாங்க, கர்த்தரை நம்பி போனாங்க. எப்படி திராட்சைகளை அறுத்து தூக்கி கொண்டு வந்தார்களோ அதே போல் ஆத்துமாக்களை அறுத்து கொண்டு வந்தார்கள். அதுதான் இன்றைய நாளில் உலகம் முழுவதும் தேசத்தில் ஜனங்கள் பெருகி வளர்த்து கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நாமும் இன்றைய நாட்களில் உள்ளே தேசத்திற்குள்ளே போய் ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறவர்களாய் காணப்படுவோம். அந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் தாமதிக்காதபடி இந்த அறுவடையை, ஆத்தும அறுவடையை செய்யும்படியாக உறுதியை எடுத்துக்கொள்ளும். ஆமென். அல்லேலூயா.